இப்போ காலையில் 5:30 6 o'clock சன்ரைஸில் இந்த அக்ரோபோலிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கேன். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய யூடியூப்ஸில் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதனால் ஏர்லி மார்னிங் வரணுன்ட்டு நடந்து மேலே போயிட்டுருக்கேன். அதாவது அந்த அக்ரோபோலிஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஹில் இருக்குது. அந்த ஹில்லிருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் சன்ரைஸ். எப்படியாவது சன்ரைஸை பார்த்துணுங்கிற முடிவில் போயிட்டுருக்கேன். காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ரோடு வருது, ஆனால் இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. இங்கே ப்ராப்பர் ரோடு இருக்குடா, சரிதா? எப்படி இருக்கு பாருங்க. அக்ரோபோலிஸ் மேலேயும் போகிறோம். வெளிச்சம் 8 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 8 o'clock அங்கே போய் பார்க்கலாம். சன்ரைஸு, அதோட பியூட்டி எல்லாம் சேர்த்து இங்கே என்னென்னு பார்க்கலாம். வாவ், தட்ஸ் அ பியூட்டி. நான் தெரியுறேன்னா இல்லைன்னு தெரில. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஹைட்டு போகலாம். இது கிடையாது. இந்த அக்ரோபோலிஸ் பற்றி டீட்டெயிலாக நான் வந்து இந்த பகலில் அங்கே போய் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். அங்கே சன்னு ரைஸ் ஆகிட்டுருக்கு. இழுத்துட்றாத தூரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுது ஏகன் சி. அது நிறைய ஷிப்பு அதெல்லாம் இருக்குது. அப்படியே லெஃப்டில் வந்தோம்னா ஏத்தன்ஸ் மாநகரம். எவ்வளவோ வருஷங்கள் தாக்கு பிடிச்சிட்ருக்கிற சிட்டி இது. இந்த மலை மேலே வந்து பார்க்குறக்கு ரீசன்னா இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் மறைச்சிருக்கு. இருந்தாலும் அந்த பேக்ட்ராப்பில் சன்ரைஸ் தெரிகிற பேக்ட்ராப் அது அப்படியே அழகாக இங்கே ஃபேனாகி வரும். அதுதான் பியூட்டி. பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. இது ஒரு ரூயின் தான். க்ரீக்கு அவங்க கல்ச்சரோட ஒரு ரூயின் தான். அங்கே என்னென்ன இருக்குன்னு அங்கே போய் பார்ப்போம். ரைட். இந்த பில்டிங் தான் பிரிசன் ஆஃப் சாக்ரட்டிஸ். ஹிஸ்ட்ரி வந்து இங்கே சாக்ரட்டிஸை ப்ரெசென்ட் பண்ணதாக சொல்லுது. சாக்ரட்டிஸ் எல்லாத்துக்கும் தெரியும். இது க்ரீக் ஸ்காலர், கிரேக்க மாமேதை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாக ராக்கை வந்து உடச்சி அதை ப்ரிசனாக பண்ணியிருக்கிறாங்க. அதோட பெரிய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது அந்த அக்ரோபோலிஸில் இருக்க ஆன்டிக்ஸ், ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வச்சுருந்து அப்படியே சீல் பண்ணியிருந்துருக்குறாங்க. அது ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்குது இந்த பிரிசன் ஆஃப் சாக்ரட்டிஸ். இதனால் நிறைய ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் எல்லாம் வந்து தப்பிச்சது அப்படிங்கிறது தான் ஹிஸ்ட்ரி சொல்லுது. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இது ஒரு க்ரீக் பிரேக்ஃபாஸ்ட். க்ரீக் கடைக்கு வந்திருக்கோம். க்ரீக் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாதாரண பிரேக்ஃபாஸ்ட் தானா? ஓகே. பார்த்தீங்களா? சாப்பிட்டுட்டு அக்ரோபோலிஸ் நடக்கணும். நல்லா ஹில், பெரிய ஹில்லு, அதை நடக்கணும். அதனால் கொஞ்சம் தெம்பாக சாப்பிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். லைட்டாக சாப்பிடுங்க, இல்லைன்னா ரொம்ப ஆம்லெட், கிளப் சாண்ட்விச், டோஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்ட்டு. About 10 minutes to be ready. Okay. And we can prepare omelette. Okay. Yogurt with fresh fruit, granola and honey. Okay. Some toast if you like, or some club sandwich. No pastries at the moment. Only cake with chocolate, raisins and nuts. Okay, I will take bread toast and then omelette. Okay. I'll take omelette, scrambled. Scrambled eggs? Scrambled eggs. Okay. No, nothing inside, only eggs. What do you have? So we have bacon, we have cheese, mushrooms, peppers, onions. I will take mushroom, peppers, onions. And no, some cheese, no ham, no bacon. Okay, so no bacon. an omelette scrambled Yes. with everything inside except bacon. Yes, Okay. that's right. எனக்கு இந்த மாதிரி லோக்கல் கடையில் வந்து சாப்பிட்டா தான் பிடிக்கும்.
அவங்க சர்வீஸை இப்போ சிரிச்ச முகத்தோட அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் சிரிச்ச முகம்ன்ட்டு நான் அவங்களுக்கு தெரியாது. நான் சிரிச்சுக்கிட்டே ஆர்டர் பண்ணேன், அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. வெரி நைஸ் சர்வீஸ். பார்ப்போம் ஃபுட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஷுட் பி குட். எடுத்துக்கோ. 1.1 kilometer street plan. ஃப்ரெஷ்லி மேட் பிரெட், ஹோம் மேட் மாதிரி. அதெல்லாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிடும், சூப்பராக இருக்கும். எனக்கு இது சாப்பிடும்போது உடுமலைப்பேட்டையில் ராயல் பேக்கரியில் ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க ப்ரெட்டு, பன்னு ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக போடுவாங்க. சுட போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட ஞாபகம். இந்த மாதிரிலாம் ராயல் பேக்கரிலாம் சாப்பிட்டதே கிடையாது. இப்போ கூட்டி போனது கொடுத்தது கிடையாது. நீ ராயல் பேக்கரியில் பட்டர் பன் தான் சாப்பிட்டுக்க, ஃப்ரெஷ் ப்ரெட்டு ஃப்ரெஷ் பன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃப்ரூட்டு ஃப்ரூட் மியூஸ்லிலாம் போட்டு ஃப்ரூட் சாலட், யோகர்ட், க்ரீக் யோகர்ட், கீழே காமி ரொம்ப நல்லா மேங்கோ, கிவி. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா நிழல் தெரியுது. எங்கே பார்க்க போகிறோன்னா அக்ராபோலிஸ், ஃபேமஸான மானுமெண்ட். இங்கே இது 500 BCயில் கட்டினது. அது ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால டெஸ்ட்ராய் ஆகி அப்படியே ஒரு ரூயின்ஸ் மாதிரி ரூயின்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தான் போகிறோம். இந்த மாதிரி பார்த்து யானை பாதை மாதிரி போட்டிருக்காங்க. இப்படியே மேலே ஏறி மேலே போய் அந்த ரூயின்ஸை பார்க்க போகிறோம். அது ஒரு டெம்பிள், அத்தினா அப்படின்னு ஒரு காடுக்கு டெம்பிள். அத்தினா காடு இஸ் ஃபார் விஸ்டம், கிராஃப்ட்டு, அந்த மாதிரி ஆர்கிடெக்சர், அந்த மாதிரி அதுக்கு ஒரு டெம்பிள் கட்டியிருக்காங்க. அந்த காடுக்கு ஒரு டெம்பிள் கட்டியிருக்காங்க. அது ஏகப்பட்ட படையெடுப்புகள் டெஸ்ட்ராய் ஆகி இப்போ என்ன இருக்குதோ அது ரிமைனிங்ஸை போய் பார்க்க போகிறோம். அப்படியே நடந்து போவோம். வழியில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா அப்படியே சொல்கிறேன். இந்த ரூயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இது ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிச்ச இந்த வால்ஸு இதெல்லாம் இருக்குது இல்லையா. அங்கே ஒரு சின்ன ஆம்பி தேட்டரும் கூட இருக்குது, போய் பார்ப்போம். ஒரு போயட்டோட ஸ்டாச்சு. தூணெல்லாம் பார்த்தா அது இந்தளவுக்கு ஒரு கவர் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் மார்பிள் மாதிரி தெரியுது. அந்த பளிங்கி அப்படியே தெரியுது. இதெல்லாம் ஒரு கல், இதெல்லாம் மார்பிள் தான். பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இதெல்லாம் மார்பிள் கல் தான் இதெல்லாம். இது நான் சொல்கிறது 500 BC. அப்போ இது மார்பிள் வச்சு கட்டியிருக்காங்க. சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை நான் சொன்ன ஆம்பி தேட்டர், கலை நிகழ்ச்சிகள், சண்டை சச்சரவுகள்லாம் நடக்கிற இடம். இது வந்து அழகாக உட்காந்து பார்க்குறக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போட்டிருக்குறாங்க. இது வந்து 534 BC அப்போ கட்டினது. அப்புறம் 267 BCயில் நிறைய டேமேஜ் நடந்துருக்குது. அது மேலே இருந்து பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தியேட்டர் ஆஃப் டயோனிசஸ். சைட் ஆஃப் தி ரோமன் ஸ்டோரி, சாரி சைட் ஆஃப் தி ரோமன் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரோமன் வந்ததுக்கப்புறம், கிரீக்கரில் படையெடுத்து ரோமன் ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் அவங்கள அதை பண்ணியிருக்கிறாங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறாங்களே ரோமன் லெட்டர்ஸ் அதெல்லாமே அப்படியே பதிச்சிருக்காங்கல்ல கல் மார்பிள்ஸில். மார்பிள்லே பண்ணியிருக்காங்க அந்த தூணை. அதுக்கு அது மேலே என்னமோ சொல்லுவாங்க, அந்த தூணை ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே மார்பிள். இது வந்து அஸ்கப்லியஸோட டெம்பிள். அஸ்கப்லியஸ் வந்து ஹெல்த் ஓட காடு. ஹீலிங் கிடையாது, ஹெல்த், உடல் நலம் இப்போ தொடர்பான கடவுள். ஆமாம். ஆனால் வந்து தப்பாக போனால் சரி பண்ணி விட்றது வேற ஆள்.
ஓகே ஓகே, நல்லா இருக்கிறத பார்த்துக்கிறது. ஓகே குட்டு. இதுக்கே பயங்கரமாக இருக்குது. கால்வாசி கூட நாங்கள் வரல. ஓ டெம்பிள், அந்த டெம்பிளுக்கு ஒரு ஃபோர்ட்டு, அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கு நான் உண்மையிலே இந்த ஃபோட்டோ கொடுத்து வச்சுருக்கேன். கல்லுலேயே ஆர்ச் பண்ணி அது ஒரு நுழைவாயில் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. எதுவும் இல்லாமல் அது வந்து வச்சுருக்காங்க. ஆமாம், ஒரு கல் மேலே கல் வச்சுருக்குறாங்க. க்ளூங்கிறது பெருசாக இல்லை, ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுற கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. அது என்ன மெட்டீரியல்னு தெரியல, பட் கல் மேலே கல் வச்சுருக்குறாங்க. இது ஃபுல் லென்த்துக்கு இருக்குது. அது இங்கே இந்த பர்டிகுலர் சைட்டை இந்த பர்டிகுலர் சைட்டை பொறுத்த வரையும் நிறைய இன்னும் ரூயின்ஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அதை கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ரெனோவேஷன் ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்ருக்குது. ஏன்னா எவ்வளோ வருஷம், 500 BCயில் கட்டினது. அதனால் சின்னதாக அந்த டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறம் நிறையா இன்னும் டிஸ்ட்ரக்ஷன் நிறையா இருக்குது. அதை கொஞ்சம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். பாருங்க, இந்த கல் பார்த்திங்கன்னா இதெல்லாம் மார்பிள் தான். ஃபுல்லாக ஃபென்ஸ் ஃபுல்லாக மார்பிள் தான். அப்படி இருக்குது. உண்மையிலே மார்பிள் கல் லாங் லைஃப் வரும்னு சொல்கிறதெல்லாம் உண்மை தான் போல இருக்குது. சரிம்மா, மார்பிள் ஸ்டோன். இதெல்லாம் நம்ம போகிறோம்ல ஹார்பர் பிரேயஸ். ஆமாம், அங்கே. ஓ, அங்கே வந்து குவாரியிலேருந்து வந்துருக்கா? சூப்பர்ல. இதில் பியூட்டி பாருங்கள், அழகாக சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு ஆள் உட்கார்ற மாதிரி காவ் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதாவது ஒரு சேர் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆட்களுக்கு. ஆமாம், நடுவில் வந்து சும்மா ஏதாவது அங்கே அந்த ட்ரிங்க் வச்சுக்கிற மாதிரி அது மாதிரி. அங்கே அந்த வால் இருக்குல்ல, அந்த வாலில் பார்த்தீங்கன்னா கேமரா, அந்த வாலில் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கல் இருக்கும். பாட்டமில் இருக்கிற அந்த ஸ்மூத்தான இருக்கிறது வந்து இந்த பிரேயஸ்ன்னு வந்து மார்பிள். அதுக்கு மேலே வந்து அது உடஞ்சி விழுந்த போதோ இது ஏதோ நடந்த போது ரோமன்ஸ் அதுக்கு மேலே அவங்க கட்டியிருக்காங்க. அதுக்கு முதல்ல இந்த கிரீக்ஸ் ஆஃபீஸே கட்டினது, அதுக்கு அப்புறம் ரோமன்ஸ், அதுக்கு மேலே பெசன்டீன்ஸ் கட்டியிருக்காங்க தனித்தனியாக. அது 3 சூப்பரில். இப்போ இது வந்து இந்த ஃபென்ஸ் ஃபுல்லாகவே மார்பிளில் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபென்ஸு இது எல்லாமே மார்பிள். இது வந்து இந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்குது. இதெல்லாம் லைம் ஸ்டோன். இதெல்லாம் மார்பிள். இங்கே மேலே இருக்கிறது லைம் ஸ்டோன். மேலே இருக்கும் லைம் ஸ்டோன். அதனால் அது மார்பிள் தாங்கிருச்சு, லைம் ஸ்டோன் தாங்கலை. அதுதான் பியூட்டி. அவங்க சொல்லுவாங்க அது வந்து இந்த மாதிரி வால் மாதிரி போட்டு ஆம்பி தியேட்டரில் வால் மாதிரி போட்டிருந்தா எதுக்கு போடுவாங்கன்னா, இந்த மாதிரி கிளாடியேட்டர் சண்டை நடந்தது, ரோமன்ஸ் பண்ணுறது, இது கிரீக்ஸ் பண்ணுறது, ரோமன்ஸ் பண்ணுவாங்க. அந்த கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் சண்டை போடும்போது அந்த ரத்தம்லாம் வந்து ஆடியன்ஸ் மேலே படாமல் இருக்கணும், இந்த வால் போடுறது. அது வந்து இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் ரோமன்ஸ் பண்ணுறது. கிளாடியேட்டர்ஸ்னால் இந்த சண்டை போடுற ஆட்கள். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே ரோமன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அடுத்தவங்களை சண்டை போட வச்சு வேடிக்கை பார்த்து சந்தோஷப்படுற கோஷ்டிகள். போகிறது ஒரு பெரிய ஆம்பி தியேட்டர். கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது. சாரி, ரொம்ப மலை ஏறி வர்றதுனால மூச்சு வாங்குறதுல வார்த்தைகள் வரமாட்டேங்குது. பட் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆம்பி தியேட்டரு. இது எல்லாமே மார்பிள். இதில் மார்பிள் சீட்டிங்கு, மார்பிள் ஃபென்ஸு, எல்லாமே மார்பிள். இங்கே கீழே இருக்கிறது வந்து அது கலை நிகழ்ச்சி நடக்கிற இடத்த இப்போ ஒரு ஸ்டேஜ் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டேஜில் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸும் நடக்கும் போல். இது பேக்ரவுண்டில் வந்து ஒரிஜினலாக வச்சுருந்தது, இந்த கிரேக்கர்கள் கட்டின ஒரிஜினல். அதோட இது ஃபுல்லாக லைட்டிங் போட்டு ஷோவெல்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அருமையான ஆம்பி தியேட்டர், சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மார்பிளில் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சீட்டிங்கே ஃபுல்லாக மார்பிள். சூப்பராக இருக்குது. வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில். சும்மா சொன்னாங்க கிரேக்கர்கள் எல்லாத்துலேயும் ஒரு முன்னோடிகளாக இருந்தாங்க அப்படின்ட்டு. என்ன இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மன வருத்தம் என்னென்னா, நம்ம எல்லாம் பேசிகிட்ருக்கோம் தமிழில் வந்து எல்லாத்துக்கும் முன்னோடிகளாக இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு ஒரு
விஷயங்கள்லாம் வந்து பாதுகாத்து வச்சுருந்தா எல்லாத்துக்கும் ஒரு உலகத்துக்கே ஒரு ப்ரூஃபாக காமிக்கிறதுக்கு இருக்கும். இப்போதைக்கு நமக்கு எல்லாம் இலக்கணம், தமிழ் உரை அந்த மாதிரி தான் நமக்கு காமிக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு ஆர்கியாலஜிக்கலாக எதுவும் நம்மளால் பெருசாக காமிக்க முடியல. அதுக்கு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். இருக்குது, அது சரியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல. அது எப்படி அடுத்த ஜென்ரேஷன் எப்படி அதை எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரில. பட் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க இந்த கால ஜென்ரேஷனில். நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம சொல்லிகிட்ருக்கோம், நம்ம எந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோங்கிறது உங்களுக்கே தெரியும். இந்த டெம்பிள்லேருந்து அப்படியே பார்த்தா கிரேக்க மாநகரம் தெரியுது, ஃபுல்லாக இருக்குது. விஷயம் என்னன்னா, இது சந்தோஷ் சொன்னதான் பார்த்தீங்கன்னா, இது ஒரு லேயர், அது ஒரு லேயர், இங்கே இருக்கிறது மேலே, அங்கே இருக்கிறது அது ஒரு லேயர், மூணு இடத்து. இது வந்து க்ரீக் கட்டினது, இது ரோமன்ஸ் பண்ணது, மேலே இருக்கிறது பெசன்டின் ஆட்டோமன் எம்பையர் அவங்க வந்து பண்ணது. அப்போ அப்போ இவங்க வந்து இந்த அத்தினாக்கு டெம்பிள் கட்டினது ஆட்டோமன்ஸ். அப்போது அது வந்து கிரீக்ஸ். இப்போ மேலே டெம்பிள் கிரீக்ஸ் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து போய் வந்து உள்ளே இருக்கிற ஸ்டாச்சு ஈச்சு எல்லாத்தையும் சுட்டு தூக்கிட்டு போனது ரோமன்ஸ் ஆட்டோமன்ஸ். இந்த க்ரீக்கு ஸ்காலர்ஸ் நிறையா இருந்திருக்கிறாங்க, பொய்ட்ஸ் நிறையா இருந்திருக்கிறாங்க, ஆர்கிடெக்சர் நிறையா இருந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணதை ஆட்டோமன்ஸ் வந்து அழித்து, அதுக்கப்புறம் க்ரீக்ஸ் வந்து ஆட்டோமன்ட்ருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்டோர் பண்ணி அவங்கள அப்படியே பாதுகாத்து வச்சுட்ருக்குறாங்க. காலையில் அங்கே போனோம், அங்கேருந்து சன்ரைஸ் பார்த்தோம். அக்ரோபொலிஸை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகன் சி அப்படியே கிரேக்க மாநகரம். வாவ், வந்தாச்சு. இதுதான் டெஸ்ட்ராயான அத்தினா டெம்பிள். 500 BCயில் கட்டினது, இத்தனை வருஷங்களாக தாங்கிட்டு இருக்குது. நிறையா அழிவுக்கு அப்புறம் தாங்கிட்டு இருக்குது. சூப்பர். இங்கேருந்து கிரேக்க மாநகரம் நல்லா தெரியுது. இந்த டிஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் இதை கொஞ்சம் ரெஸ்டோர் பண்ண நினைக்கிறாங்க. இது மறுபடியும் பலவீனமாக ஏதாவது ஆகிறக்குள்ளார கொஞ்சம் ரெஸ்டோர் பண்ணி இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அங்கேன்னு இருக்குது, எஃபோர்ட் போட்டு ஒர்க் நடந்துகிட்ருக்கு, நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த மலை மேலே வந்து இதெல்லாம் செய்கிறதுங்கிறது பெரிய விஷயந்தான். சூப்பராக இருக்கு பாருங்க, இது தெரியுது பார்த்தீங்களா, டெம்பிள் சூப்பராக இருக்குது. இந்த ரெஸ்டோரேஷன்லாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் பாதுகாக்கப்பட்ட விஷயமாகிடும். சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து ஓய்வு எடுக்கிறாங்க, நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. பளிங்கிக்கல் மாதிரி இருக்குது, பளிங்கிக்கல் தான். அங்கே போய் பார்ப்போம். நம்மளும் இந்த பளிங்கிக்கல்ல நடந்து போய் பார்ப்போம். இங்கே நார்மல் கைடும் வராங்க, ஆடியோ கைடும் கொடுக்குறாங்க. யாருக்கு என்ன வேணுமோ எடுத்து இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. காற்று சூப்பராக இருக்கும் இடத்துல, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா தெரியும் கிரேக்க மாநகரம்
காற்றடிக்குது. ஏத்தன்ஸ் வந்து எவ்வளோ படையெடுப்புகள், எவ்வளோ அழிவுகள் எல்லாம் சந்தித்து கடைசி வரையும் அது அப்படியே தாங்கி நிற்குது. இந்த ஏத்தன்ஸ், இந்த கிரீக்க மாமன்னன் அலெக்சாண்டர் மெசடோனியா ஒவ்வொரு அழிவுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து எல்லாத்தையும் காப்பாற்றி அவனோட ஆட்சியும் சூப்பராக பண்ணி அவனோட நாட்டையும் விரிவாக்கம் செஞ்சு சூப்பராக பண்ணான் அலெக்சாண்டர் த கிரேட். அவன் ஒரு கிரேக்க மன்னன்.